ஹலோ மை டியர் டியூஜ் வாரியர்ஸ். நம்ம சேனல்ல ஆடியோ 2 கேமோடைய சீரிஸை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மற்ற பார்ட்ஸ் வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல டச் ஓட்ரிஸ்கோல் கேங் இருக்க இடத்துக்கு போய் கொள்ளடிக்கலான்னு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போவான். அங்க ஓட்ரிஸ்கோலுடைய தலைமை வெளியே கிளம்பிடுவான். இருந்தாலும் டச் ஓட்ரிஸ்கோல் ஒரு ட்ரெயினை கொள்ளடிக்க பிளான் போட்டாங்க. அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்தையே சூறையாடி அந்த பிளானையும் அவங்க பதுக்கி வச்சிருக்க டைனமைட்டையும் கைப்பற்றிடுவோம். அடுத்து அந்த ட்ரெயினை கொள்ளடிக்க போகும்போது ஆர்த்தருக்கும் ஊசியாக்கும் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைனாலும் டச்சோடைய கட்டாயத்தால ஒத்துப்பாங்க. இப்போ அந்த ட்ரெயினை பில் டைனமைட் வச்சு காலி பண்ணுவான்னு பார்த்தா அது சொதப்பிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணி அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்ணி ட்ரெயின்ல இருந்து ஒரு வேல்யூபிளான பாண்டை லூட் அடிச்சு டச் கிட்ட கொடுத்துருவோம். இப்போ நம்ம இருக்க இடத்துல பனிப்பொழிவு கொஞ்சம் கம்மியாக தொடங்கி இருக்கும். அதனால எல்லாரும் கிளம்பி ஓசியா சொன்ன இன்னொரு லொகேஷனுக்கு சேஃபா வந்து சேர்ந்துருவோம். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பாப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே மக்களே, நம்மளோட புது இடத்துக்கு எப்படியோ வந்தாச்சு. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த இடம் வந்து வெறும் பனிப்பொழிவாகவே இருந்துட்டு இருந்ததுல இது வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கு. அண்ட் இப்போ ஒரு 3 மிஷன் காட்டுது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற ஒரு மிஷன் இருக்கு. அதுக்கு தானே இப்போ போகிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ப்ரோ பக்கத்தில் இருக்க மிஷனுக்கு நீ குதிரையை எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு. சப்போஸ் இப்போ மிஷன் வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆச்சுன்னு வைங்களேன், நம்ம குதிரையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாட்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் இப்படி சேஃபாக நிப்பாட்டி விட்டுருக்கேன். அண்ட் இங்கே யூ அப்படின்னு காட்டுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிளாமா. ஸோ எந்த அங்கிள்ன்றதை நம்மளே அவரை தட்டி எழுப்புவோம். Careful not to work yourself to death there, Uncle. I was thinking. Yeah, does it pay well? Eventually. So, while the rest of us are busy stealing, killing, lying, fighting to try to survive, you get to think all day. Well, it's a strange world we live in, Arthur Morgan. Hey, you want to head into town? See if we can find anything out? Sure. I got some errands to run. Great. Go check the horses are ready. இந்த கேம்ப்ல எல்லாருமே ஏதாவது உருப்படியா பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தண்டமா தூங்கிட்டு இருக்கேடா அப்படின்னு ஆர்த்தர் கத்துறான். Take us too? Well, what you got planned? Nothing. We'll find something for y'all to do. We always do. We're bored out of our minds. Been cooped up here for 2 weeks now. Karen's about ready to murder Grimshaw. Well, can Miss Grimshaw spare you? Can Miss Grimshaw spare you? What's happened to you, Arthur? 3 young, healthy women want you to take them a robbing. You're worried about house chores. Let's go. Fair enough. You got me. Come on then. I can't believe we're going to see civilization. Feels like weeks since we did. Yeah, Valentine. Very embodiment of civilization. You ladies are going to love it. Okay then. Let's go. All right. Out to the trees here, then take a left. இவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வேலண்டைன் அப்படின்ற ஒரு சின்ன டவுன் இருக்கு போல. அங்கே அங்கிளுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா. ஸோ ஆர்த்தரும் நான் வரேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ன உடனே பின்னாடி இருந்த கேர்ள்ஸ்லாம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க இப்போ கேம்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போர் அடிச்சு போய் தானே இருக்காங்க. ஸோ வெளி இடத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு இப்போ 3 பேருமே வண்டியில் ஏறிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுனால பாட்டெல்லாம் பாடுறாங்க. நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆர்ஷூ அப்படின்ற மாதிரி ஓர்ஜியா சொன்னா, அதாவது ஒரு ஒதுக்கப்பட்ட இடம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இப்போ கேம்ப் போட்டு சும்மா இப்போதைக்கு தங்கியிருக்கானுங்க. அண்ட் பக்கத்தில் பெரிய டவுன் அப்படின்னு பார்த்தா இந்த வேலண்டைன்ற டவுன் தான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் கேம்ப் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களே தவிர வேற ஷாப்போ எதுவுமே இல்லை. இன்னும் நம்ம கன் ஷாப்பு, இந்த ட்ரெஸ் ஷாப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. அவன் பாருங்களேன் இன்னும் ஸ்பீடில் வண்டியை ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வாரி உள்ள போகிறான். சொன்ன மாதிரியே நடந்துச்சுங்க. வண்டியில் இருக்க குதிரைலாம் தெரிச்சு ஓடுது. அண்ட் அவன் நம்மளை கூப்பிடுறான். ஓகே ஹெல்ப் பண்ணுமா தெரியலையே, இருங்க நான் இறங்கி போய் கேட்குறேன் என்னன்ட்டு. ஸோ அவனோட வல்ல குதிரை ஒன்று தெரிச்சு அந்த சைடு ஓடிச்சு தெரியுமா, அதை காப்பாற்ற சொல்கிறான். ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறதே கொடுத்துட்றேன். ஓகே மக்களே, நம்ம இன்னும் வேலண்டைன் நகரத்துக்குள்ளே போகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன டாஸ்க் வந்துருச்சு. அது வேற லெவலில் இருக்குப்பா குதிரை. அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த குதிரை மட்டும் ஆர்த்தர் கிடச்சதுன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பொறுமையாக தான் போகணும். ஆர்ட்ஸ் கிட்ட போகும்போது ஜஸ்ட் காம் பண்ணி தான் போகணும். ஏன்னா அது நம்மளை பார்த்து மிரளக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக போவோம். அண்ட் இப்போ ஆர்ட்ஸ் வந்து காம் ஆயிடுச்சு. கிட்ட போய் ஃபஸ்ட்டு தடவி கொடுப்போம் மக்களே.
தடவ மாட்டேன்றான். சரி ஓகே, நம்ம லீடுன்றதே கொடுத்துருவோம். ஸோ லீடுன்னா ஆர்ஸோட கயிறை பிடிச்சி அப்படியே பொறுமையாக இழுத்துட்டு வருவான். செம்ம பாருங்களேன், அந்த ஆர்ஸோட காலெல்லாம் சரியான ப்ரீடுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம இப்போ போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலண்டைன் நகரத்தை பார்த்து கிளம்பிடலாம். இந்த கேமில் நிறைய ரேண்டம் ஈவெண்ட்ஸ் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு அதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம். நீங்கள் ஏன்னா இனி அப்படி தான் சொல்கிறீங்க, வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆடுங்க ப்ரோ, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இந்த கேமில் வந்து நான் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா நம்ம மெயின் மிஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம மேலே காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணுற நல்ல விஷயத்துக்குலாம் ஹானர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Well, anyway, thank you. Come on, let's go. To Valentine! You're turning into a regular old fairy godmother there, Arthur. What's that supposed to mean? It means you got a heart. A small one, perhaps, hidden deep inside, but a real one. And you haven't, you repulsive old lizard. Lizards have hearts. Well, Arthur, I'm proud of you. To be honest, if you lot hadn't been here, I probably would have robbed him. அட பாவி. ஸோ கேர்ள்ஸ் இருக்கிறனால தான் வந்து நல்லவனாக நடிச்சிருக்கான் போல ஆர்த்தர். ஓகே மக்களே, இதுதான் இந்த வேலண்டைன் டவுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், டவுனே கொஞ்சம் பிஸியாக இருக்குது. Now those sheep. Or is that uncle? Oh, very funny. This looks like a decent little town. Other people, finally. Look at all that snow on the mountains. Sure don't want to be back up there. You think we should have asked Molly to come with us? Oh no. ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாளாக யாரையுமே பார்க்காம புதுசாக பார்க்கறனால எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்புக்கு. Or to do any real work. She's a society lady now. Okay. Take a good look around, ladies. See what we got here. Go left here, down the main street. There's always on the right. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் போல இந்த டவுனோடது. Your head on the line. That's a young man's game. செம்மங்க, நிறைய கடை இருக்குது பாருங்களேன். Get up to some mischief here, all right. Just remember. நம்ம இந்த வேலண்டைன் டவுனே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நிறைய கிடைக்கும் போல. That though, Arthur? Probably not. Let's park up down the end there, near the stables. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ண சொல்கிறான். ஆனால் அப்படியே நகுர்றா. ஓகே, அப்புறம் ஸ்டார்டிங்கே ஏற்றி பஞ்சாயத்தாயிர போது. Here we are, just like I said. ஓகே மக்களே, வாங்க நம்ம இந்த வேலண்டைன் டவுனை சுற்றி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கன் ஷாப்புக்குள்ளே போய் கன்ஸு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போதைக்கு மிஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம பண்ணணும். With pleasure. We'll start at the saloon. Okay, just stay out of trouble and don't get yourselves noticed. Right, I need to get ஓகே மக்களே, something from ஸோ the store. கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைடில் போய் சுற்றி பார்க்குற போயிட்டாங்க. Come on, ladies. நம்ம Paris. I imagine Paris. ஓகே, வேறு வழி இல்லை, இந்த அங்குளை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். வாங்க அங்குள். Well, in my youth, I used to be known as the one-shot kid. Okay. I'm not gonna ask why. You are a sad man, Arthur Morgan. இந்த மிஷன் முடிஞ்ச உடனே நம்ம இந்த வேலண்டைன் டவுனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். You're my favorite parasite. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு ஜென்ரல் ஸ்டோருக்குள்ள தான் நுழையிறான். You're my second favorite parasite. Very funny. I lied. Ringworm, then rats with the plague, then you. Shut up. This is the place now. Come on. Morgan. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். What do you need? Hell, a drop of whiskey for a start. ஓகே மக்களே, ஸோ ஜென்ரல் ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒயின்ஸு, சிகார்ஸு, Thinking ahead, ain't you? அந்த மாதிரி ஐட்டம்லாம். அண்ட் இவன் தான் ஷாப் கீப்பர் போல். அண்ட் இவங்கிட்ட போயிட்டு நம்ம ப்ரௌஸ் கேட்லாக் அண்ட் செல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ப்ரௌஸ் கேட்லாக் கொடுத்து உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்றத செக் பண்ணி Let me பார்ப்போம். know if you have any questions, fellas. ஓ, Whiskey's on the top ஸோ நம்மளோட shelf. அந்த Here's மெடிக் the door. கிட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் போல். அந்த டானிக்ஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, அது கன்னுக்கு உண்டான ஆமோ அண்ட் ஹண்டிங் ஃபிஷிங் தேவையானது, ஆர்ஸ்க்கு கேர் பண்ணுறது அண்ட் கிளாத்திங்குள்ளே போகிறேன். ஸோ அவுட்ஃபிட்ஸு அதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை, காசு செலவு பண்ண வேணாம். இருக்கதே பார்த்தீங்கன்னா $38. ஸோ ஆமினேஷன்னு இல்லை மக்களே, நான் எதுவுமே வாங்கலை இப்போதைக்கு. ஏன்னா ஆமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் அடிக்கும் போது கீழே கிடைக்கிதுல. ஸோ எதுவும் தேவையில்லை. நான் சும்மா ப்ரௌஸ் பண்ணி மட்டும் தான் பார்க்குறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத. See this? Young folk got no respect for their elders no more. ஓகே, What do you reckon? அவ்வளோதான் மக்களே, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். Well, இப்போதைக்கு this எந்த here's the purchase-உம் sheep வேணாம் town. நம்மளுக்கு. The lamb's the best in the அவ்வளோதானா state. Now I என்ன know பண்ணணும் what இப்போ? the smell is. Well,
that's a ripe cheese, all right. செல் பண்றதுக்கு கூட எல்லாமே தேவைப்படுற ஐட்டம் தான் இருக்கு மக்களே. அதனால நான் எதுவும் செல்லும் பண்ணல, அப்படியே விட்டுறேன். Look at this. A jaw heart. ஆக்சுவலா வேல்யூபிள்ஸ் இருந்தது, பட் ஆனா அது இவங்கிட்ட சேல் பண்ண முடியல. ஓகே மக்களே, அவன் ஏதோ சிகார் எடுக்க சொன்னான் அங்கிள். ஸோ அதை மட்டும் எடுத்தோன்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது இங்க இருக்கு பாருங்க. செம்ம, என்னமோ நம்மளே ஒரு ரியலான ஷாப்புக்குள்ள பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான் மக்களே, அது பர்ச்சேஸ் பண்ண உடனே வெளியே வந்து மீட் பண்ணுங்கன்ற மாதிரி காட்டுது. அண்ட் அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹாயா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. Here's to your good health, sir. And to being down here off that mountain. Absolutely. It's a funny world, you know. This time in my career, I pictured myself being married to an heiress. என்ன மக்களே ஆச்சு? அடா பாவி அங்கிள், ஊத்தி கொடுத்து காலி பண்ணிட்டியடா. I think I got something good. What? I snuck into this fancy house. Acted like a servant girl. Usually works. Someone was saying her sister was taking a trip from New York or someplace. Train full of rich tourists heading to Saint Denis and then cruising off to Brazil. சம்மடா, சுத்தி பார்க்க வந்து இங்க நோட்டம் விடுறீங்களா? Laden with baggage and passing through a bit of deserted country at night as to get to the docks in time for the tides in some place called Scarlet Meadows. Yeah, I know it. Yeah, it's right out near New Hanover. Right, it's real quiet out there. Sounds good. Where's Tilly and Karen? I think at the hotel. They were picking up some drunken fellas that they was gonna rob. Why? It seemed easy. They have been gone for quite a while. I guess I'll go see if there's any trouble. Oh, there's Tilly over there. That does not look ideal. Excuse me. ஓகே மக்களே, இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நோட்டம் விட்டு வந்துட்டா. அதாவது ஏதோ ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மற்ற 2 கேர்ள்ஸ் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டான் போல. இங்கே வந்து முதல் கேர்ள் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க ஒருத்தன் கூட. அண்ட் இவனை வந்து நம்ம மறட்டுவோம் இப்போ. Who are you? A friend of mine. Get off her. Or what exactly? கன் எடுத்து போட்டுடலாமா அவனை? ரொம்ப அதுப்பா பேசுகிறான். ஃபர்ஸ்ட் குறி மட்டும் வைப்போம். இதுலயே மிரண்டான் பாருங்க. Just get lost. ஓகே மக்களே, பையன் பயந்துட்டான். அவ்வளோதான். இப்போ அடுத்த கேர்ள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கானா. ஸோ நம்ம அவளையும் போய் சேஃபாக காப்பாற்றுவோம். அவள் என்ன பிரச்சனையில் இருக்கா அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். தெரியும்டா கதவு பூட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் டோர் வந்து லாக் ஆகிருக்கு மக்களே. அப்போனா உள்ளே ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். அதனால் நான் பின்னாடி போயிட்டு பின்வாசல் வழியாக போவோம். எங்கடா கண்ணாடி தான் இருக்குது எல்லாம். இருங்க, இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் போகுது பாருங்கள். இது மேலே ஏறி போவோம். மாடி வழியாக வழி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, இங்கே ஒரு டோர் இருக்குது. இல்லையே, எதுவும் பூட்டி இருக்கே. டாய், வேறு ஏதாவது சீக்ரெட் பேசேஜ் மாதிரி வச்சுருக்கீங்களாடா? ஓகே, இங்கே 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. இது மேலே தாவணுமா? ரிட்டர்ன் டு கேரன். இல்லையே மக்களே, வேறு வழியே காணுமே. டேய், இப்போ திறக்குது பாருங்க. அடக். ஓகே, இவங்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். Mid-20s, blonde. You'd remember her. Yeah, they're in 2B upstairs. ஓகே மக்களே, மேலே ஏதோ ஒரு ரூம் 2B அப்படின்ற இடத்துல இருக்கா போல. ஸோ நம்ம பட்டுன்னு மேலே போயிட்டு அந்த 2Bன்ற ரூமை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். No trouble now, please. நான் அவனோட கவலையை சொல்கிறான். எதுவும் பிரச்சனை பண்ணாதரா ஹோட்டலில் அப்படின்ட்டு. ஓகே, எஸ், இதுதான் மக்களே 2B. அண்ட் கதவு வந்து பூட்டியிருக்கு. போடு, கிக் பண்ணுவோம், டோரை உடைப்போம். உள்ளே எவனோ பாருங்க, நினைச்ச மாதிரியே இருக்காங்க உள்ள. நீ இவனுக்கு கண்ணை காட்டணுமா இல்லை ஃபைட்டு மக்களே? போடுவான் அவனை. ஏய், நம்மளை போடுறாங்க, போடு. என்னடா ஒரே குத்துல விழுந்துட்ட? இருங்க, அவனை லூட் அடிச்சிருவோம். எதுக்கு சும்மா விட்டு போனோம். ஓகே மக்களே, 50 சென்ட் வச்சிருக்கான். ரைட்டு. ஸோ வந்த இடத்துல கை காலை வச்சுட்டு சும்மா இருக்காளா பார்த்தீங்களா? எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இட உடமா மாட்டிட்டு இருக்காளுங்க. பட் ஆனால் மாட்டினதுலேயும் ஒரு ரீசன் இருக்கு. இவ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். ஆக்சுவலாக அதான் 3 கேர்ள்ஸுமே வந்து நோட்டம் விடுறாங்க. எங்கே வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக நோட்டம் விடுறாங்க. வேற லெவல். ஆர்த்தரும் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்.
ஓகே. Thank you, Arthur. I don't much like being saved, but when I have to be. I understand. You okay? Sure. He only punched me. Arthur punched him a lot harder. All right, then. Hey, who's that guy over there looking at us? Weren't you in Blackwater a few weeks back? Me? No, sir. Ain't from there. Oh, you were. Well, I definitely saw you with a bunch of fellers. Me? No. Impossible. Listen, buddy, come here for a minute. I saw you. Come here. Come on, get. அடடா, ஏற்கனவே பிளாக் வாட்டர்ல இவன் பாத்துக்காம போறாங்க ஆர்த்தரை. Me neither. Go get the girls home. ஓகே, சோ கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டான். திருப்பி ஊருக்கு போய் சேருங்க, நான் இவனை ஃபாலோ பண்ணி என்னன்றதை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. ஓகே மக்களே, ஸோ இவனை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக போவோம். பிளாக் வாட்டரில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த சம்பவத்தை வந்து இவன் பார்த்துருக்கானா என்னன்னு தெரியல. ஸோ சேஸ் பண்ணி நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இல்லைனா கண்ணில் மாட்டானா போட்டுருணுமா? மிஷன் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிச்சா இல்லை போடணும்னு சொல்லிச்சா? நான் சரியாக கவனிக்கவே இல்லையா அதை. ஓகே, கீழே வந்து அவனை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் அமுக்குனா வர மாட்டேங்குது. எய்ம் வெப்பன் தான் வருது. அவ்வளோதான் மக்களே, அவனே ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டான் பாருங்க. தொங்கிட்டு இருக்கான். ஸ்டம்மங்க. Why are you telling lies about me? No. I got it wrong, partner. I got it very wrong. Now please help me up. I ain't never been in Blackwater. Then why are you chasing me? I've got an unfortunate face. Yes, me too. Now please pull me இப்போ up. என்ன பண்ணணும்? கில் பண்ணணுமா இல்லை ரெஸ்கியூ பண்ணணுமா? Please. ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. நான் ஹெல்ப்பே கொடுத்துட்றேன் மக்களே. All right. ஏன்னா நான் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனாக தான் ஆட போகிறேன். ஆனால் நம்ம இவனை ஹெல்ப் பண்ண உடனே பிளாக் வாட்டரில் போய் நம்மளை போட்டு கொடுத்துட்டானா? சில சமயம் நல்லவனாக இருக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அண்ட் மேலே காட்டுது பாருங்க. ஸோ ஒரு நல்ல காரியம் பண்ணும் போதும் நம்ம ஹானர் மீட்டர் வந்து ஏறுது மக்களே. I'm a mess. Well, you ain't dead. There is that. Jimmy Brooks. ஓகே, I think it's best for both of us if we pretend this never happened. கரெக்டாக சொன்னான். Well, I agree. You saved my life. You're a good man, and here. You want a pen? It's one of them steel ones. பாருங்க, அன்பளிப்பெல்லாம் தரான். ஏதோ பென்லாம் கொடுக்குறான். That's very kind of you. But I'm not a good man, Jimmy Brooks. Not usually. You see, I was in Blackwater. I killed people. செம்மங்க. And maybe I should have killed you. Should I have killed you, Jimmy Brooks? Me? I never saw you. Not now, not never. நம்ம சப்போஸ் இவனை கொண்டிருந்தோம்னு வைங்களேன், இந்த ஸ்வீட் லிட்டில் டீட்டெயிலை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். We do. அண்ட் சத்தியமாக இவன் இனிமேல் வாயை திறக்க மாட்டான். I will remember that. ஏன்னா ஆர்த்தர் எப்பேற்பட்டவன் அப்படின்றது இவனுக்கு மறக்கவே மாட்டான். ஓகே மக்களே, நான் ஆட்டோ சேவ் கொடுத்துருந்தேன். இருங்க, சேவ் பண்ணிப்போம். I haven't. Not one lick. Not one திருச்சி ஓடுறான் in this here old mind. ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான். அந்த மிஷனை வந்து நம்ம முடிச்சாச்சு. Come on. இருங்க, என்னதோ Have a nice பிக்கப்னு day now, வந்தது. sir. ஓகே மக்களே, ஸோ சும்மா நம்ம ப்ளக் பண்ணலாம் போல. இது மாதிரி கேரட்ஸ் அதெல்லாம் ப்ளக் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே காட்டுது பாருங்களேன், யூ கேன் ரிட்டர்ன் திஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஓகே, ஒருத்தங்கிட்ட இருந்து திருடி எடுத்துகிட்டு வந்தோமோ, போடா ஏன் அதெல்லாம் கொடுப்பான். ஓகே மக்களே, ஸோ நான் இப்போ அடுத்த மிஷனுக்கு போயிட்டு அது என்ன அப்படின்றத நம்ம மிஷன் ட்ரிகர் பண்ணுவோம். இப்போ மேப்பில் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று காட்டுச்சு மக்களே. ஸோ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஐ திங்க் கொஸ்டின் மார்க் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளே த்ரூவில் வந்து நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷனே தொடவே இல்லை. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஷன் வச்சு நான் விளையாட போகிறது. அண்ட் இவனுங்க 2 பேர் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் பேச விட்டு என்னன்றதை பார்ப்போம். It's not bunk, Mr. Calloway, sir. It's history. Ancient history, done and dusted. The dead got ஓகே, off lucky. நத்தியோ பற்றி பேசுகிறாங்க, என்னன்றது புரிய மாட்டேங்குது. நான் கிரீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன் மக்களே. I don't give a pig's penis about the Newton twins.
What is your friend there? Put that in your fucking book, Plato. This is Jim Boy Calloway. The Jim Boy Calloway. Who? The gunslinger. ஓகேங்க இது ஒரு மிகப்பெரிய கன்ஸ்லிங்கர் போல. That ever drew breath. He once killed 14 men in a fight at Lucy Hollow. What are you waiting for? How do you mean? Well, I reckon right now, kill him yourself. I don't want to kill him. I want to deify him. He's a god. I'm trying to write his biography. Okay, and இவனை பத்தின biography வந்து இவன் எழுதுறான் போல. Either I'd kill him and be able to be Baltimore's finest ever gunslinger, or he'd kill me and I could be set free from ever having to speak to him again. Well, you're starting to understand something very important. What's that? The joys of gunslinging. It's win-win, freedom or glory. That's brilliant. I'm going to write that down, if I may. Be my guest. What's your name? I don't have a name. இவன் எதுக்கு கன்ஸ்லிங்கர் பத்திலாம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றான்? Not really. I mean, folks who need shooting, I try and shoot in the back. All that other stuff, it's, well, bunk. But you fought duels. Once upon a time, I may have. And you ain't interested in fame? I don't think so. Strange. But you like fortune. I need money, sure. Okay. Then forgive me, mister, if I seem a little desperate. I am a little desperate. This book, I've got to make a thing of it, and, well, there's a whole list of gunfighters. Legends, every last one. Emmett Granger. Actually, gunslingers பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றான்னு நினைக்கிறேன் மக்களே. Black Bell. அவங்கள பத்தின டீடைல்ஸ் வந்து அவனோட நோட்ல வந்து பயோகிராஃபி மாதிரி எழுதி வைக்கிறான். Ask him about Calloway. Any of them get uppity, shoot him. அடா பாவி. I can't believe I just said that, but You want me to go and find some sad, deluded fools like him, ask if he was the greatest, and then if they get uppity, shoot him? Does sound a lot worse than it did in my head. How much you paying? Well, a lot. Half the proceeds of the book, if you help me So get gunslingers பத்தின புக்கை வந்து எழுதுறான். ஸோ அது பப்ளிஷ் பண்ணி வந்த உடனே அதுல கிடைக்கிற ஃபார்ச்சூனை வந்து இவன் கூட ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்றான். And there are notes on the back. அண்ட் இவன் இப்போ காட்டின போட்டோஸ்ல இருக்க கன்ஸ்லிங்கர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு தள்ளணுன்ற மாதிரி சொல்றான். I imagine we'll be stuck here upon ஸோ your இது ஒரு return. சைட் மிஷன் தான் ஆக்சுவலா. பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அவன் சொல்றதை பார்த்தா. அண்ட் இப்போ காட்டுது பாருங்க இன்ஸ்பெக்ட் த டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு சும்மா நான் பார்க்குறேன். ஸோ இவன் வந்து ஒரு கன்ஸ்லிங்கர் போல. அண்ட் பின்னாடி வந்து இவனோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்லிங்கரோட ஃபோட்டோ வந்து அவன் கொடுத்துருந்தான். இப்போ மேலே காட்டுது பாருங்கள் அந்த கன்ஸ்லிங்கரோடைய லொக்கேஷன் வந்து மேப்பில் மார்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரிங்க, மேப்பில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எங்கே காணோம். அடேங்கப்பா எங்கே இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே, நம்ம சைட் மிஷன்லாம் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மெயின் மிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை முடிப்போம். அதுக்கப்புறமா நம்ம அப்படி போகிற வழியில் சைட் மிஷன்லாம் பண்ணலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அவன் இன்னொன்று சொன்னான் பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்லிங்கரை வந்து சும்மா போட்டு தள்ள சொல்ல. இங்கே ஒருத்தன் படுத்துருந்தான் பாருங்க. அதாவது அவன் வந்து கிரேட்டஸ்ட் கன்ஸ்லிங்கராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே மக்களே, அடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சலூன்குள்ளே இருக்க மாதிரி காட்டுது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன மிஷன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கானுங்க. ஜாவியர் தான். ஆமாம், ஸோ எல்லாருமே இந்த வேலண்டைன் நகரத்தில் தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. Pleased to meet you. Well, ain't you just the toughest teak mountain man? Oh, you be quiet, Anastasia. Anyone can tell this one is a pussy cat. Exactly. Yes, he's a pussy cat. Ain't that so, Arthur? Whatever you say. How much you cost, anyway? Well, ain't that a nice way to talk to a lady? Oh, I didn't know I was talking to a lady. Excuse me. Arthur swag. I must say, you got a fine way with the women, amigo. Yeah, regular dandy and a charmer. Where's Bill? Oh, man. I dread to think about it. ஆனால் இவனுங்க இருக்க இடத்தோட இந்த வேலண்டைன் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் பில்லும் வந்துட்டான் பாருங்க. அதான் நான் வரும்போதே பிரச்சனை பண்ணாங்க பாருங்க. நல்லா போயிட்டு இருந்ததை பிரச்சனை பண்ணி வம்புலுக்கு தான். ரைட்டு, ஃபைட் ஆரம்பம். அண்ட் நம்மளும் எல்லாவனையும் போடுவோம். ஏய், ஓகே, பிளாக் பண்ணணும் போலங்க. பார்த்தீங்களா, செம்மையை டாச் பண்ணுறான் அவன். ஸோ பிளாக் பண்ணி அடிக்கணும் போல. ஏய், பயங்கரமாக அடிக்கிறான் பாயவன். கிராப் பண்ண சொல்லுது. அண்ட் கிராப் இருங்க, ஓவராக அடிக்கிறான். கிராப் பண்ண சொல்லிச்சு மக்களே. இருங்க, அவன் பார்க்கல, கிராப் பண்ணால் தட்டி விட்டுறான். அடா போடா, ஓ வாங்கிக்கோ, சாவு.
அவ்வளோதான். அடுத்து எல்லாமே அடிச்சிட்டு இருக்கானுங்களா? இருங்க நம்ம ஆளை காப்பாற்றும். டேய் அட்ரா ஆர்த்தரு என்னங்க அடிக்க மாட்டேன்றான். போடு. டேங்கப்பா செம்மதடியனா இருக்கான் மக்களே. இவன் கூட சண்டை இப்போ நல்ல வேலை ஜேவியர் போயிட்டான். சூப்பர்ரா. அமுக்கு 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 பிரேக் ஃப்ரீ ஆகு. போடு 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 போடு. ஒரே குத்து நாக் அவுட் ஷாட்டு. போ. ஐயோ இப்போ இந்த தடியும் கூட மோதணுமா? காப்பாற்றணுமா? அவனை காப்பாற்றி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஐயோ போடு. டே 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 பாவி தெறிக்க விடுறான் மக்களே அவன். ஏய் இருறா 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 போடுறா உனிய. ஐயோ அவன் தான் என்னைய போடுறான். குத்த கூட பாருங்க மக்களே அவன். என்ன வாங்கடா வாங்கு வாங்கு. ஐயோ அவன் ஒரு அடி ஒரே பஞ்சு தான். ஏய் விடுறா விடுறா. ஓ குத்திக்கிட்டே இருப்போம். டாஜும் பண்றான் மக்களே. எல்லா ஐட்டமும் உள்ள வச்சிருக்கான் பாருங்க. பிளாக்கு டாஜ் எல்லாமே பக்காவா பண்றான். போச்சு அமிட்டா மக்களே. ஏய் பட்டனா மீனே இருக்கேன். போடு போ. அடி ஆர்த்தர். அவ்வளோதான் மாட்டினா மக்களே. மூஞ்சிலே குத்தும் இப்போ விடாம. குத்து குத்து குத்து. வசமா மாட்டினான். காலி. அவ்வளோதான் நாக் அவுட் பண்றா. அடிச்சிங்கனே இருக்கான். வா எவனோ ஒருத்தன் வந்து தடுத்துட்டான் மக்களே. Come, sir. You won the fight already. Surely that's enough. What business is it? பஞ்சர் ஆயிட்டான் மூஞ்சி. No business. No business, sir, but please, I beg you. சரியான ஃபைட் சீன் மக்களே. வெறித்தனம். அவன் பாருங்க அவன் கிளாத்ல சகதி ஒட்டி இருக்கதெல்லாம். New friends again, I see, Arthur. டச்சு வந்துட்டானா? We found sniffing இவன் about. யாரு? Josiah Trelawney. The very same. Well, I thought you'd gone to New York. And miss all this glamour. You must be joking. How are you? Well, quite well indeed. I went to Blackwater looking for you gentlemen. பிளாக் வாட்டர்ல பழக்கம்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னு தெரியல புதுவாள். Javier and Charles. I've missed you. So எல்லாரும் இங்க தான் And சுத்திட்டு Bill இருக்காங்க. looking as well as can be. Gentlemen, always a pleasure. You're right. We ain't too popular in Blackwater. We left a lot of money there. And young Sean, it seems. ஓகே மக்களே. ஷான்ன்றவன் பாத்தீங்கன்னா இவங்களோட கேங் ஆளு தான். அவனும் இன்னும் பிளாக் வாட்டர்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். Some bounty hunters trying to see how much money the government will pay them. I know he's in Blackwater, but there's talk of them moving. Well, if we step foot in Blackwater, நான் ஆத்தரா தான் சொல்றான். பிளாக் வாட்டர் போனா நம்ம ஊசரோட இருக்க மாட்டோம்ட்டு. There'll be Pinkertons all over the place, but if he's alive, we gotta try. of course. It's you they want, Dutch. Always is. Charles, go find out what you can, carefully. Josiah, take Javier. Arthur, go get yourself cleaned up. Join them when you're ready. What about me? Well, பாருங்களேன் சேரும் சகதியுமா. What does that mean? Oh, Bill, come on. ஓகே மக்களே. நான் என்ன பண்றேன்? ஆர்த்தரை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு எங்கடா க்ளீன் ஆச்சு? ஓகே. ஸோ மிஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்த மிஷன் போய் நான் ட்ரிகர் பண்ணுறேன் மக்களே. அடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்பில் தான் இருக்க மாதிரி காட்டுது. ஸோ நான் இப்போ கேம்புக்கு தான் போகணும். வேலண்டைன்லேருந்து கேம்ப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே நிற்கிற ஹார்ஸ் எடுத்துகிட்டு நான் பட்டுன்னு கேம்புக்கு போயிட்டு அடுத்த மிஷனை ட்ரிகர் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, கேம்புக்கு வந்தாச்சு. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எச்ன்ற ஒரு மிஷன் இருக்குது. ஸோ யாருன்றதை போய் பார்ப்போம். ஓகே ஆர்சியா போல். Jose? You want to go hunting? ஓசியா. நான் நேமை கரெக்டாக கூட ஸ்பெல் பண்ண மாட்டேன்டா. I wish. No. I saw a huge bear. One of the biggest I ever saw. ஹண்டிங் போகிறாங்க மக்களே. அதுவும் கரடியை ஹண்ட் பண்ண. God. But you need me to come with you. Of course. Let's go. Where are we heading exactly? Up near the Dakota River. வேற லெவல்ரா. இந்த கேம்ல இதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Oh, me too. It's been a rough couple of weeks.
You need anything? I don't think so. I got all I need. Let's go then. Sama you sama still ain't samanga. replaced Boadicea? Karadi hunt பண்ண I போறோம். miss her. She was quite a horse. This one's okay, but ain't no Boadicea. I've been meaning to offload this big Shire horse for a while now. Unruly bastard. Where'd you get him? செம்மையா இருக்குல்ல இந்த கருப்பு குதிரை. Big, loudmouth bastard tried to rob me. Was out riding, so well, you know how it is. I see. Let's take him to Valentine. It's on the way, sorta. There's a decent dealer there. We'll unload him. You could buy yourself a new horse. Put your saddle on him. Let's So get horse going. dealer கிட்ட போறாங்க போல. ஸோ நம்மளை பிளாக் ஹார்ஸ் எடுத்துக்க சொல்கிறான். அண்ட் நம்ம ஹார்ஸ் மேலே இருக்க மவுண்டை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் போல். ஆமாம் மக்களே. ஸோ அந்த சேடல் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அந்த கருப்பு குதிரை மேலே வச்சோன்னா அது நம்ம குதிரையாக மாறிடும். செம்மல சூப்பராக இருக்குங்க இந்த குதிரை. பிளாக் கலரில் சூப்பராக இருக்கு. நல்லா போல்டாக இருக்கு. No bar fights, please. ஆனா எந்த அளவுக்கு ஸ்பீட் போகும்னு தெரியல. I'll do my best. We're heading out. Might be gone a couple of days. 2 நாள் ஆகுமா டேய்? எங்கடா போறீங்க? The Valentine stables. Some beautiful saddles. I used to have a real nice one. Yeah, what happened to that? Got stolen outside that saloon in Deer Creek. I remember now. Just about. That turned into a long day. Yes. Remember? Mac went crazy, threatened to kill the whole town. And Davy was passed out so cold we left him there, came back in the next day, and he woke up, started right back drinking again. Actually, Valentineல இருக்கும்போதே கன் கடைக்கு போணும்னு நினைச்சா மறந்து போயிடு. I miss those boys. Jenny too. She had some spark, that girl. It must be pretty hard on Lenny. You could tell he was sweet on her. Well, Lenny and Jenny could never have worked. That's like Arthur and Martha, or Bill and Phil. Yeah, maybe you're right. Does feel a bit like our luck died with them, too. Nonsense. We'll be all right. Just need some money to get back on our feet. I hope so. You found a way to offload those Cornwall bonds yet? Not yet. They're still very hot. Need to be done right. I have a couple of leads I'm looking into. அந்த ட்ரெயினில் பாண்டை திருடுனாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி கேட்குறான். ஸோ வித்தாச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆசியா வந்து லீட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேலண்டைனுக்கு வந்துட்டோம் மக்களே. வேலண்டைன் தானே? வேற ஒரு ஊரா? Stables are just up ahead. ஓகே, ஸோ ஹார்ஸோடைய ஸ்டேபிள்ஸ் வந்து அங்கே இருக்குன்றான். இதுதான் மக்களே, எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. ஸோ உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டணும் போல இந்த ஹார்ஸை. ஆக்சுவலாக ஆசியா வந்து அதான் சொல்கிறான், இந்த ஹார்ஸை விற்றுட்டு வேற புது ஹார்ஸ் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். Hey, how can I help you? I'm in the market for a new horse. Something strong and fast. Yeah, well, you're in the right place. ஒரு கடைக்காரங்களும் பாருங்களேன் ரியலாக இருக்கானுங்க. Yeah. And what about this one here? Yeah, you looking to sell? I sure you. You got papers? No. No papers. ஓகே, ஸோ ஆர்ஸுக்கு வந்து லைசன்ஸ் வேறு தேவை போல. ஐ மீன் லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் மாதிரி பேப்பர்ஸ் இருக்கான்னு கேட்குறான். I got a fella who's been looking for a decent workhorse like this for a while. திருட்டு ஆர்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கம்மியாக போகும் போல. Otherwise, I can always stable him here for you. Here, take a look. ஓகே மக்களே, நம்ம வேணும்னா இந்த ஹார்ஸை செல் பண்ணலாம், இல்லைனா இங்கே ஸ்டேபிள்ஸில் நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் செல்லே கொடுத்துட்றேன், ஏன்னா $65 கிடைக்குது பாருங்களேன். ஸோ செல் பண்ணிட்டு நல்ல ஹார்ஸா. என்னடா இது? ஓகே, ஏய் என்னடா இது? $450 தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏய் $15 ஹார்ஸ் என்னடா மார்கனா? தப்பு பண்ணிட்ட மக்களே, கருப்பு ஹார்ஸை சேல்ஸ் பண்ணிக்கூடாது, வேறு வழி இல்லை. இதுக்கு பேர் வேறு வைக்கணுமா? இருங்க வைக்கிறேன். என்ன வைக்கலாம்? எப்படி மக்களே இருக்கு பேர்? கைப்புல்ல.
மார்கன் வந்து கைப்புள்ளையாக மாறிட்டார். அண்டு நம்ம இங்கே நிறைய அசசரிஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் போல். இதுக்கு என்னத்தை நான் அசசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்? அப்பியரன்ஸ் அது மாற்றி பார்ப்போம் வேறு ஏதாவது நல்லா. ஆஹா, எப்படி மாற்றினாலும் அப்படி தான் மக்கள் இருக்குது. வேணாம், நம்ம எதுலேயும் செலவு பண்ண வேணாம். இப்போதைக்கு இந்த ஆர்ஸை வச்சே ஓட்டிட்டு நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நல்ல ஆர்ஸா காசு நம்மக்கிட்ட சேரும் போது அப்போ பார்த்துப்போம். நல்லா தான் இருக்கான், விடுங்க. யாரையும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக பிளாக் வந்து சூப்பராக இருந்தான், அதுக்கு தான் நான் பார்த்தேன் நான். ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஆயிடுச்சு $65 ஆசைப்பட்டு. அண்ட் இந்த ஆர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக வாங்கினதுக்கு உண்டான பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் ஆர்ஸுக்கு வந்து தீனியும் கொஞ்சம் கொடுத்துட்டான் ஃப்ரீயாக. ஓகே மக்களே, அவ்வளோதான். அண்ட் ஆர்சியா ஜென்ரல் ஸ்டோருக்கு அதான் வந்துட்டான் பாருங்க. ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு போனா. Okay, well, with some good care, you should be able to make something of it. ஓகே, ஸோ இப்போ இவங்க பியரை ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன பிட் ஸ்டாப் மாதிரி இந்த வேலண்டைன் பிளேஸ்க்கு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்போ நான் மேப்பில் அந்த மார்க்கரை மட்டும் எடுத்துடுறேன், அது கொஞ்சம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இவனை ஃபாலோ பண்ணி போகலாம். It's called O'Creagh's Run, up in the mountains east of Cumberland Falls. I just hope I can remember how to get there. Back into the mountains? I sure didn't figure on that. But this time, we're doing the chasing. So how are things with you and John? Fine. Ain't it about time you let it go now? It was a year, Hosea. He ditched us for a goddamn year. I've spoken to him many times. He knows he did wrong. He just wants to put it behind him. I'm sure he does. Running off on that kid is one thing, but there's code. He knows that. He ain't Trelawney. Dutch and you pretty much raised him. I know. But it's done. Has been for a while now. நான் இந்த கேமுடைய ஸ்டார்டிங்கில் ஆர்த்தர் ஏன் தேவையில்லாமல் ஜானை வெறுக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இவனுங்க பேசிட்டு வந்தானுங்க பாருங்க, அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து கொஞ்ச நாளாக அவன் குடும்பத்தை விட்டும் இந்த கேங்கை விட்டும் எங்கேயோ இருந்திருக்கான் போல, தள்ளி இருந்திருக்கான். ஸோ அதை வந்து ஆர்த்தர் வந்து ஜான் பிட்ரே பண்ண மாதிரி கருதுறான். ஸோ அதனால தான் வந்து ஆர்த்தருக்கும் ஜானுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டு இப்போ அப்படியே இருக்கு. Okay, I think we need to head right up here. Yes, I remember this place. Moonstone Pond. We're going the right way. ஓசியா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவனுங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். போகிறாங்க போயிட்டே இருக்கானுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் அப்படி தானே சொன்னான், 2 நாள் ஆகும் வரதுக்கு அப்படின்ட்டு. That's the lake there. Good. We made it. Let's loop around the other side. ஓகே மக்களே, மேலே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம எப்படி சாப்பிட்ணுமோ டைமுக்கு அதே மாதிரி ஆர்ஸ்க்கும் வந்து நம்ம கரெக்டாக ஃபீட் பண்ணும் போல். ஸோ அப்படி ஃபீட் பண்ணால் தான் ஆர்ஸோட ஹெல்த்தும் கூறும் வந்து கரெக்டாக இருக்கும். I should really be heading back over the Great Plains to see about Sean. It's bounty hunters who've got him? So Trelawney says. Javier and Charles have gone with him to scope it out. Pretty dangerous going anywhere near Blackwater. Right, but if he's alive, we gotta try. Of course. Look there. Rabbits. Maybe we should catch one to cook. Sure. Try and shoot one. You don't want to use anything too powerful on a small animal like that. Just ruin the meat. Best thing's a bow or a .22 caliber varmint rifle. I have hunted rabbits before, you know. Yes. And obliterated them with a shotgun if I remember right. ஓகே மக்களே, நம்ம இப்போ ஒரு ரேபிட்டை ஹண்ட் பண்ணணும் போல். அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஷானை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி டச்சு சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஓசியா கிட்ட ஷேர் பண்ணுறான். அதாவது பிளாக் வாட்டருக்கு இப்போ போகிறது ரிஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி. பட் ஆத்தர் வந்து சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஸ்கியூ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம ஆள் தானே அவன், கேங்கில் ஒரு ஆள் அப்படின்றனால ரெஸ்கியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றான். ஓகே மக்களே, இருங்க, ரேபிட்டு அங்கே இருக்குது, நான் பார்த்துட்டேன். அப்படியே கரெக்டாக குறி வச்சு அடிப்போம். ரெட் டாட்டுக்கு அடிச்சுனா பட்டுன்னு அடிச்சிடலாம். ஓடுது பாருங்கள்.
டெட் ஐ போட்டுக்கிறோம் மக்களே, ஈஸியாக இருக்கும். எஸ்கேப் ஆகிட்டான். இன்னொரு டெட் ஐ போட்டு அடிப்போம். அவ்வளோதான், மாட்டினான் பாருங்கள். இப்போ காலி. ஓகே, ஸோ இப்போது ரேபிடை போய் நம்ம ஸ்கின் பண்ணலாம். அதான் ரேபிட் அன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கன் எடுத்து அடிக்கிறேன்றான். ஓசியா இதிலலாம் கன்னை வேஸ்ட் பண்ணாத, ஜஸ்ட்டு உன்னோட அம்பு இல்லைனா வேறு ஏதோ ஒரு ரைஃபிள் சொல்கிறான். ஸ்கின் பண்ணுவோம். டேங்கப்பா எப்படி ஸ்கின் பண்ணால் பார்த்தீங்களா, ஒரே உரி தான். ஆனா அசால்ட்டாக ஏதோ உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு போயிட்டே இருக்கான். வேறு லெவல். அண்ட் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ரேபிட் அன் பண்ணுறதுக்கு வந்து ஆர்த்தர் ஷார்ட் கன் யூஸ் பண்ணானா. ஸோ உன்னை பற்றி தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஓசியா சொல்கிறான். ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல, அதனால் கேம்ப் இங்கேயே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணலான்றான். அண்ட் ஐட்டம்ஸ்குள்ளே ஓகே, ஸோ இது வந்து கேம்புக்குன்னு தனி இது இருக்குது போல். வேறு லெவலுங்க. ஸோ கேம்பை செட் பண்ணிட்டானுங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் போய் கரடி அர்ன் பண்ணலான்ட்டு. சூப்பர். இப்போ நம்ம ஹண்ட் பண்ண ரேபிட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ கிராஃப்டிங் மெனு. ஓகே, செம்ம. இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஸ்கின் பண்ணோம் தெரியுமா, அந்த ரேபிட்டோடைய மீட் இருக்குது. அதை வந்து இந்த நெருப்பில் வாட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வேற லெவலுங்க. ஏதோ உண்மையாகவே ஒரு சர்வைவல் இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா. இருங்க, நான் இன்னொன்று சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கும் நல்லா இருக்கு பண்ணுறதுக்கு. பாருங்களேன், அப்படியே கத்தியில் சூடு வச்சு அப்படியே சாப்பிட்றான் மக்களே. கத்தி என்ன நெருப்பு சூட்டில் இருக்கும், அப்படியே வாயில் போடுறான் பாருங்க. வேற லெவல். ஓகே போதும். இதோட ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வயிறு வலிச்சிடும். அப்புறம் கரடியை ஹண்ட் பண்ண முடியாது. கரடி தான் நம்மளை ஹண்ட் பண்ணும். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் அன் பண்ணலான்றான். ஸோ நான் ஸ்லீப்புன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். மார்னிங் வரைக்கும் ஒரு 7 hours ஸ்லீப்பு. செம்மையாக தூங்கி எந்திரிப்போம். செம்ம எனர்ஜெட்டிக்காக நாளைக்கு போய் கரடி அன் பண்ணலாம். Morning, Arthur. You ready? Well, give me a minute. Coffee? Sure. There you go. So, what's your plan? Well, we'll see if we can track him, but we might need to lay bait to draw him out. Bears like fish, obviously, but they also have a sweet tooth. A lot of fellas bait then shoot from the trees, but I prefer to hunt on the ground. More dangerous, but we'll have a much better chance of getting a good shot in. And if he bolts, we can start right off after him. Can you mix up this bait for me while I finish packing this up? Fish, berries. I tie it up in that rag when you're done. ஓசியா பார்த்தீங்கன்னா கரடியை பிடிக்க பெயிட் ரெடி பண்ண சொல்கிறான். ஸோ பெயிட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷையும் பெரிஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை மாதிரி. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் கிராஃப்டிங்கில். ஸோ இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ பெயிட் ரெடி அண்ட் கரடியை போய் ஹண்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் கரடியை ஹண்ட் பண்ணுறதுக்கும் 2 வழி இருக்க மாதிரி சொல்கிறான் ஓசியா. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெயிட் அப்படியே தரையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரடிக்காக வெயிட் பண்ணுறது. இன்னொன்று வந்து மரத்து மேலே வெயிட் பண்ணி அடிக்கிறது. பட் ஓசியா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரையிலேருந்து அடிக்கிறதுக்கு தான் நல்ல சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தெரியல, நம்ம போய் பார்ப்போம் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்ட்டு. We'll try our luck down by the water. That's where I saw him last. Okay. How's that horse treating you? So far, so good. You know, I was in this area with Bessie years ago. Really? I didn't know that. I imagine you still miss her. Every day. Did you two ever think about getting out of the life? We did briefly. You don't remember? Guess you were still young. Didn't last long. I drifted back into it. She understood. She knew what I was. I remember you not being around for a while, but things were looser back then. Truth is, there's never really any getting out. And staying in, it's hard. You know that. But Bessie and I made it work. Why? You thinking about getting out? Me? No, of course not. Listen, if Dutch's grand plans work,
and we can make enough money to go someplace new, really new, maybe we can all have a new start. Anyway, for now, let's try and chase ourselves a bear, shall we? Let's look by the water here, see if he's been fishing again recently. ஓகே மக்களே, அந்த கரடி இருக்க லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் ஓசியாவும் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அதுதான் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ டச்சு கொள்ளடிச்ச மணிலாம் கிடச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த கேங்கை விட்டு போயிடுவியா அது இதுன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம கரடியோட ட்ராக்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ நான் எப்பயும் போல் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி மீட்டரை போட்டுக்கிறேன், ஈகிள் ஐன்றதை. அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றத போய் பார்ப்போம். ஓகே மக்களே, கரடியோட கால் தடம். ஸோ அப்போனா கரடி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் திருப்பி அந்த ஈகிளையை போட்டு எந்த வழியாக போகுது. ஓகே, காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி அப்படியே போகிறேன் மக்களே. நான் எதுக்கும் பொறுமையாகவே போகிறேன். ஏன்னா ஏதாவது மரத்துக்கு பின்னாடி கரடி நின்று திடீர்னு பயமுத்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நான் அலறிடுவேன். கொஞ்சம் அப்படியே பொறுமையாகவே போகலாம். அதுக்கு நீ எவ்வளோ பொறுமைன்னு தெரியல. ஓகே, அதான் ட்ராக்ஸ் வந்து ட்ரீஸ்குள்ளே தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி மிஷன்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராக் பண்ண விட்டாங்கன்னு வைங்களேன், பொறுமையை ரொம்ப சோதிச்சிடும். அவ்வளோதான், ட்ராக்கிங்கோட இதே முடிய போகுது. இருங்க, திருப்பி நான் அந்த டெட் ஐயை போட்டுக்கிறேன். ஆமாம் மக்களே, ரொம்ப தூரம் தான் போகிற மாதிரி காட்டுது. அது பாருங்களேன், ட்ராக்கிங் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஓகே, அடுத்த க்ளூ பக்கத்தில் இருக்கு. இருங்க, ஓட முடியுதான்னு பார்க்கவா? ஓடுறாங்க. நான் எதுக்கு பொறுமையாக போயிட்டு இருக்கேன்? சரி. ஓகே, ஸோ கரடி சாப்பிட்டு போட்ட மிச்சம் மீதி மீன் போல. ஓகே, கரடியோட ஹண்டிங் கிரவுண்டுக்கிட்டே நம்ம வந்துட்டோம். அண்ட் திருப்பி அடுத்த க்ளூ அங்கே இருக்குது. ஸோ நான் ஓடியே போயிடுறேன் பொறுமையாலாம் போல். ஓடி போய் கரடி அட்டாக் பண்ணிடுச்சு. நான் அதுக்கு தான் யோசிக்கிறேன். இது என்ன க்ளூன்றதை பார்ப்போம். ஓகே, கரடியோட காலை கடன் போல. ஓகே மக்களே, ஹண்டிங் கிரவுண்டுக்கிட்டேயும் வந்துட்டோம், கரடியோட காலை கடன் பண்ணுற இடத்துக்கிட்டேயும் வந்துட்டோம். ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு கரடி. அண்ட் ட்ரெயிலும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு பார்த்து. For now, a little optimism, Arthur. Well, what do you think? I think we split up and each look. Either that or we could place bait here. That could work. Which do you think? தம்மங்க, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணலாமா இல்லை இங்கேயே பெயிட்டை ப்ளேஸ் பண்ணலாமா? நான் இங்கேயே பெயிட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏமா ஸ்ப்ளிட் பண்ணி திருப்பி போய் தேடிட்டு இருக்குது. ஸோ ஓசியாவும் ஃபஸ்ட்டு அதான் ஐடியா கொடுத்தான், தரையில் பெயிட்டை ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ணலான்ட்டு. ஸோ நான் அவனோட இதுவே யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அங்கே இருக்க ஸ்டோனுக்கு பக்கத்தில் பெயிட்டை ப்ளேஸ் பண்ண சொல்லுது. நான் போயிட்டு பட்டுன்னு பெயிட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு பின்னாடி ஓடி வந்துடுறேன். ஓகே, இதுதான் மக்களே. அவ்வளோதான், போட்டாச்சு. ஓடுறா ஆர்த்தர். நான் டிட்டோனேட் பண்ணிட்டு கூட இவ்வளோ ஸ்பீடில் ஓட மாட்டேன். ஆனால் கரடி கொஞ்சம் பயம். ஓகே, ஸோ இங்கே போய் பின்னாடி நம்ம ஒளிஞ்சுப்போம் கரடி வர வரைக்கும். More or less. Big scar down his face. டேய், இவன் வேற பயமுத்துறானே. Did that bait look okay to you? I think so. You're the expert. Ready with your gun there? I'm good. ஐயோ மக்களே, என் கன்ஸு கன். ஐயோ, கன் எல்லாம் குதிரையில் இருக்குங்க. வெறும் பிஸ்டல் வச்சுட்டு கரடிக்கு வேட்டையாட வந்திருக்கேன். அடடா, டே ஓசியா. ஐயோ செத்த மக்களே. ஓகே, இருங்க, அந்த பெயிட்டை போய் பார்க்கலாம் அப்படின்றான். கரடி இன்னும் வரலையா? குதிரையை கூப்பிட்டுக்கிற மக்களே. நான் குதிரையை கூப்பிட்டு கன்னை எடுத்துட்டு போவோம். எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வெறுங்கையை வீசிட்டு போகிறேன். நல்ல வேலை, இப்போயே அது கவனிச்சனே. ஓகே, என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து ரிப்பீட்டரா? ஓகே, ரிப்பீட்டர் எடுத்துப்போம் மக்களே. போலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? போ. இதில் போ வச்சுப்போம் நம்ம. அண்ட் மேலே சைடு நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கிறோம் மக்களே. வேறு லெவலில் இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம எல்லா வெப்பன்ஸுமே எடுத்தாச்சு. இப்போ தைரியமாக ஹண்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஓசியா கிட்ட போயிட்டு அந்த பெயிட் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். கரடி வந்து பக்கத்துலேயே வரல. Give me a hand here. Got your knife? ஏய் ஐயோ ஐயோ அங்க பாருங்க. ஆஹா, சுடுறா ஆர்த்தர். போடு 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 போடு. செத்தா, சுருட்டி விட்டுருச்சு மக்களே. ஓடுது. ஐயோ, ஓசியாவை காப்பாற்றணுமா? இருங்க, ஓசியா கிட்ட போலாம். அடிபட்டுருச்சு போலாங்க. Of course I'm fine. It's nothing. Nothing at all. Thank you, I think. That was fun. அவ்வளோதானா? You know what, Arthur Morgan? I'm a little old and beaten up to be after the biggest game. You can have this. What is it? It's a map. A man in a bar gave it to me. Well, I stole it from him, but that's another story. He said it told him where to find some real big animals. செம்ம மக்களே. ஸோ இவன் ஒரு மேப்பே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டான். இது மாதிரி லெஜெண்டரியான அனிமல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹண்ட் பண்ணலாம். I think I'm going back to camp to lick my wounds. You coming or you gonna? ஓகே, இவன் வந்து இப்போ கேம்புக்கு போறானா? ஸோ நீயும் கேம்புக்கு வரியா இல்லை அனிமல் ஹண்ட் பண்ண போறியான்னு கேட்குறான். நான் அனிமலை தான் ஹண்ட் பண்ண போறேன் மக்களே. யாரு கேம்புக்கு போய் சும்மா உட்காந்துருக்குது? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இறங்கி பார்த்துருவோம். I'll see you back at camp. ஓகே, பை யோசியா. நான் போய் வெற்றிகரமாக கரடியை வேட்டையாடிட்டு வரேன். ஆமாம், நம்மக்கிட்ட இருக்க வெப்பன்ஸ்லாம் வச்சு கரடியை ஹண்ட் பண்ண முடியுமா தெரிலையே, அது வேற. இல்லைனா வெயிட் பண்ணிவிட்டு நல்ல நம்மக்கிட்ட கன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து வேட்டையாடணுமா? இருங்க மக்களே, நான் இதெல்லாம் பிக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கும் ஹெல்த்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தெம்பா கரடியை ஹண்ட் பண்ண போகலாம். ஒருவேளை ஓசியா கூடயே கேம்புக்கு ஒழுங்காக வாழை சுருட்டிட்டு போயிருக்கணுமோ? நம்மக்கிட்ட இருக்க குதிரை வேற சூறப்புலி மாதிரி இருக்காரு. இருங்க, அவனுக்கு கேரட் ஏதாவது கொடுப்போம். நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி? எதுப்பா அவனுக்கு வர மாட்டேங்குதே. ஆஹா, தெரியல மக்களே. ஆனா அவனுக்கும் சாப்பிட கொடுக்கணும். ஒருவேளை குதிரையில் ஏறிட்டு தரணுமோ? ஆமாங்க, இது இங்க இருக்கு பாருங்க, ஆர்ஸுக்கு உண்டான கேரட். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஹார்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணோன்னா குதிரை மேலே ஏறிட்டு கொடுக்கணும் போல். சூப்பர். ஓகே, நானும் ஒரு கேரட்டை வாயில் போட்டேன் அண்ட் குதிரைக்கும் ஒரு கேரட்டை கொடுத்தாச்சு. இப்போ போய் நாங்கள் 2 பேரும் தெம்பா கரடியை வேட்டையாட போகிறோம். அண்ட் அங்கே வந்து ஒரு ட்ராக்கிங் க்ளூ ஒன்று இருக்குது, என்னன்றதை போய் பார்ப்போம். Here we are. Yeah, still a ways. ஓகேங்க, அது கரடியோட ட்ராக்கிங் இதுதான் போல். ஸோ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. நானும் இந்த கரடியை ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கேன். அதுவும் போயிட்டே இருக்கு. இருங்க மக்களே, நான் க்ரௌச் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கு மேலே பொறுமையாக நடந்துன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே க்ரௌச் பண்ணி கொஞ்சம் ஓடணுன்னு வைங்க, ஓரளவுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய், கரடியோட சவுண்டு தானே அது? ஆமாம் மக்களே, அங்கே இருக்கு பாருங்க. ஆஹா, இருங்க, கன்னை ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அந்த மரத்துக்கு பின்னாடி தான் மக்களே இருக்கான். ஸோ பொறுமையாக போய் அப்படியே பின்னாடியே அடிச்சிடுவான் அவனை. எனக்கு தெரிஞ்சு இது சேஃபரான டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போதும். இந்த மரத்துக்கு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் மக்களே. டெட்டை போட்டேன். ஐயோ, டெட்டை. ஆஹா ஆஹா, செத்தேன். பிரிச்சு மேய்றான். அட்ரா. நானும் பிஏ ப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அந்த பிரேக் ஃபீட்ற ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அம்மினே இருக்கேன். குத்ரா. ஓடு. செத்த மக்களே, கரடியை வேட்டையாடியாச்சு. வெறித்தனம். செத்துட்டான் மக்களே. ஹோப்பா, ஒரு செகண்ட் ஆர்த்தர் காலின்னு நினைச்சேங்க. வேற லெவல் லெஜெண்டரி அனிமலை வேட்டையாடியாச்சு. இப்போ இவனை ஸ்கின் பண்ணி தோலை உரிப்போம் மொத்தமா. எவ்வளோ பெருசுலாம் இருக்கான் பாருங்க. டேங்கப்பா, பாருங்களா அவன் தோலை உரிக்கிறத. பாவி, என்ன சைஸ் மக்களே. இதை போய் முதல்ல நம்ம கேம்ப்ல அந்த ஆளிகிட்ட கொடுக்கணும். சூப்பர், லெஜெண்டரி பியர் பெல்ட். ஆமாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம்.
அண்ட் இப்போ நம்ம இதை சேஃபாக கொண்டு போனோம்ல. அண்ட் நம்ம குதிரை எங்க? விசில் அடிக்கிற பட்டன் தவிர வேறு எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேன். வாடா வாடா குதிரை. எனக்கு தெரிஞ்சு குதிரை தாங்குவானா இந்த கரடியோட ஸ்கின் வெயிட்டை? அவனே பார்த்தீங்கன்னா செம்ம உள்ளி குச்சா இருக்கான். மேலே வச்சோன்னா கீழே விழுந்துட போகிறான். ஓகே மக்களே, ஸோ செம்ம மேலே போட்டாச்சு. அண்ட் நம்மளும் இப்போ இந்த குதிரையில் ஏறி உட்காந்தோன்னு வைங்களேன், ஒரு வழி ஆயிரும் அந்த குதிரை. நான் எதுக்கும் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டி கரடிக்கிட்ட போயிட்டு வேறு ஏதாவது மிஸ் பண்ணோமான்றதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் போயிட்டோன்னா வேஸ்ட்டாக போயிட போகுது. ஏதாவது கரடியோட கிளாஸு, பாதம், பல்லு, ஆஹா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இல்லை மக்களே, அவ்வளோதான், ஏறி கிளம்ப வேண்டியதான் இப்போ. சூப்பர். அண்டு இப்போ நம்ம போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம தூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இருங்க, மேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கேயோ இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம போனோம். ஸோ வாழை சுருட்டிட்டு எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல் பொறுமையாக வீடு போய் சேரணும். ஓகே மக்களே, நான் அங்கே போயிட்டு அந்த கேம்ப் ஆள்கிட்ட இதை விற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்க்குறேன். ஓகே, எதுக்கும் வாயில் சிப்ஸை போட்டுக்கிட்டேன். ஏன்னா கரடி ஹண்ட் பண்ணி நம்ம ஹெல்த்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம போகலாம். போது போயிட்டே இருக்கு மக்களே, செம்ம. யாருங்க அது? யாரோ காப்பாற்ற சொல்லி கூப்பிட்றான் மக்களே. இங்கிருந்தா குரல் கேட்குது பக்கத்தில் இருந்து. ஐயோ, போகலாமா வேணாமான்ற மாதிரி 2 மனசாக இருக்கே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பியர் பெல்ட்டு வேறு வச்சுருக்கோம். ஸோ நம்ம போய் நம்ம ஏதாவது தகராறில் சிக்கி செத்துட்டோன்னு வைங்க, பியர் பெல்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். இல்லை மக்களே, வேணாம், நான் பேசாமல் கேம்புக்கே போயிடுறேன். எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் சவுண்ட் இங்கேருந்து தான்ப்பா கேட்குது. அங்கே தாங்க இருக்கான், அங்கே பாருங்க. உல்ஃப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அவனையும் ஒருத்தனை பட்டுன்னு பிஸ்டல் எடுத்து போடுவோம் உல்ஃபை. ஓடு ஓடு ஓடு. சாக மாட்டேங்குது பாவம். எவனோ ஒருத்தன் நடு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிருக்கான் போல. இருங்க, அவனுக்கு கிவ் ஹெல்த்து இது நான் கொடுத்துட்றேன். 2 ஆப்ஷன் காட்டுச்சு, விஸ்கி கொடுக்குறியா ஹெல்த்தான்ட்டு. நான் ஹெல்த் இது கொடுத்தேன். ஏய் என்னடா, எதுக்குடா தட்டி விடுற? என்ன மக்களே பண்ணா? எதுக்கு இப்போ அந்த ஹெல்த் பாட்டில தட்டி விட்டான்? வேற எதுவும் பண்ணுமா? என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஐயோ, செத்துட்டான் மக்களே. ஸோ பாவம், ஆக்சுவலாக வழியில் துடிச்சிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ வழியில் துடிச்சிட்டு இருந்தனால அவனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் மருந்து பாட்டில். இருங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்றதை பார்க்குறேன். சாரி மக்களே, என்னடா ஒருத்தனை காலி பண்ணிட்டு அவன் மேலே இருக்கிறத பார்க்குறியான்ற. ஆக்சுவலாக நான் காலி பண்ணல, அவனே செத்துட்டான். இருந்தாலும் எதுக்கு சும்மா விட்டு போனோம்? ஓகே, ஏன்னா அவன் என் மருந்து பாட்டிலில் தட்டி விட்டு காலி பண்ணால, அதுக்காக தான் செக் பண்ணேன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா பின்னாடி, இருங்க அதுக்கும் போகிறேன். அவனோட குதிரை கிடக்கு. ஸோ அவனோட குதிரையில் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நான் வந்ததுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எட்ரா பாருங்களேன், சில சமயம் அந்த இது கரெக்டாக டாய் எங்கடா நின்னா இங்கே காட்டுது, அதுக்கப்புறம் மறைஞ்சிடுது. நல்லா விளையாட்டு காட்டுங்கடா டேய். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ அந்த சைடில் நின்று தானே எடுக்க ட்ரை பண்ணேன், அப்போ மட்டும் பட்டன் காட்டவே இல்லை. சூப்பர் மக்களே. ஸோ ஹெல்த் இது எல்லாமே அவன் தட்டி விட்டது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. திருப்பி அவங்ககிட்ட இருந்தே எடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்க, ஸோ இனிமேல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம கேம்பில் செட்டில் ஆக வேண்டியதான். இனிமேல் நான் நடுவில் எந்த ஒரு வம்பு தும்பு வந்தாலும் எதுக்கும் போக போகிறதில்ல. ஏதாவது ரிஸ்க்கு கம்மி அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நான் அதுக்கு மட்டும் போய் காப்பாற்றுறேன். மற்றபடி பெரிய ரிஸ்க்கு, ஆளுங்க சுற்று போட்டு அடிக்கிறானுங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போக போகிறதே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கேம்புக்கு போயிடுவோம். ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம கேம்புக்கு பியர் பெல்ட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் நின்றுட்டுருக்கான். இவங்கிட்ட போயிட்டு இந்த பெல்ட்டை கொடுத்து காசை வாங்கிட்டு வருவோம். எங்கே கொடுக்கணும்? ட்ராப்புன்ற ஆப்ஷன் தான் வருது. ட்ராப் தான் வருது.
இருங்க அவன் கடைக்கிட்ட போய் பார்ப்போம். நீங்க கூட டொனேட்ன்ற ஆப்ஷன் தாங்க இருக்கு. டொனேட்னா நம்ம கேம்புக்கு தானே போய் சொல்றோம், நம்மளுக்கு வராதுல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கிட்ட வந்து நம்ம இதை சேல்ஸ் பண்ண முடியாது மக்களே. ட்ராப்பர்னு சொல்லிட்டு யாரும் இருக்கானா, அவங்ககிட்ட தான் சேல்ஸ் பண்ண முடியுமா. மேலே காடுது பாருங்க. ஸோ ட்ராப்பர்ன்ற பர்சன் எங்கே இருக்கான், ஒரு நிமிஷம் இருங்க. அலைய விட்றீங்களேடா, எங்கே இருக்கான் ட்ராப்பரு? அடேங்கப்பா டேய், இப்போ தான்டா பியரோட ஸ்கின்னை தூக்கிட்டு கேம்ப் வரைக்கும் வந்தேன், இப்போ ட்ராப்பர் கிட்ட அவ்வளோ தூரம் போய்க்கிறீங்களேடா. இதை தூக்கிட்டு அலைய முடியல மக்களே. இருங்க நான் டப்புன்னு போயிட்டு ட்ராப்பர் கிட்ட இந்த பியர் பெல்ட்டை கொடுத்து காசை போட்டு அடுத்த மிஷனை பார்ப்போம். ஓகே மக்களே, ஒரு வழியாக அந்த ட்ராப்பர் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பட்டுன்னு இந்த பியர் ஸ்கின்னை விற்றுட்டு கிளம்போம். இங்கே பாருங்கள், யாரும் இல்லாத இடத்துல கடையை போட்டு டீ ஆற்றிட்டு இருக்கான். டேய், இதுக்கு நீ நம்ம கேம்ப் கிட்டே வந்துருந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கோம் மேடா. எதுவுமே இல்லை மக்களே, ஒரு ரிமோட்டான லொக்கேஷன் மலைக்கு மேலே தனியாக கடையை போட்டு வச்சுருக்கான். கொடுங்க. ஸோ இங்கே செல்லுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்க இவங்கிட்ட. ஸோ செல்லை கொடுத்துருவோம். அண்டு நம்மளோட லெஜெண்டரி பெல்ட் எது? ஓகே இதுதான். ஸோ $60 தரான். $60 நல்ல ரேட்டு தான் மக்களே. ஏன்னா மற்ற இதுக்கெலாம் பார்த்தீங்களா கம்மியாக தான் வருது, $1 அந்த மாதிரி தான். ஸோ $60 நம்ம வித்தாச்சு. ஓகே, அண்ட் இவங்கிட்ட இன்னும் வாங்கலான்னு பாருங்க. அவுட்ஃபிட் ஏதோ கிடைக்குன்னு போட்டிருக்கான் இப்போது. ஓகே மக்களே, நம்ம இப்போ இந்த பியர் பெல்ட்டை விற்றோம் தெரியுமா, அதை வச்சு இவர் பார்த்தீங்கன்னா துணி தைச்சி தராரு. அண்ட் அந்த துணியை வந்து நம்ம வாங்கலாம். இப்போ பியர் ஹண்டர் அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்கள் மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஹண்ட் பண்ணி கொடுத்தோன்னா இவன் வந்து அதில் துணி தைச்சி தருவான் போல். ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அண்டு கீழே பார்த்தீங்களா இந்த ஹேட்டை வந்து நம்மளால் வாங்க முடியும் இப்போது. பட் நான் எதுவும் வாங்க போகிறதில்ல. அண்ட் மற்ற பொருள்லாம் வாங்கணும்னா அதுக்கு கீழே ரெக்குயர்மெண்ட் காட்டுது பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹண்ட் பண்ணி இவங்ககிட்ட வந்து கொடுக்கணும். ஓகே மக்களே, ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம அப்புறமா ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம காசு சேர்ப்போம். காசு சேர்த்துட்டு நல்ல கன் ஷாப்புக்கே நான் இன்னும் போகல. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடு இதோட நிப்பாட்டிக்கிறேன் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஷன் இருக்க மாதிரி காட்டுது. அண்ட் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மிஷனும் இருந்த மாதிரி காட்டுச்சு நான் வர வழியில். ஸோ அடுத்த எபிசோடில் அதையும் என்ன அப்படின்றத போய் பார்க்குறேன். அண்ட் இந்த எபிசோடு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தெரிவிட்டு அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.